வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தபோது மாப்போ சிவஞானம் அவர்களின் எழுத்து பணியை பாராட்டி அவருக்கு பாராட்டு விழா நடந்தது. அந்த விழாவிற்கு பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள், நடிகர் சிவாஜி அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அன்றைய விழாவில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் மாப்போ சிவஞானத்திடம், விழா முடிந்தவுடன் உங்களுக்கு எனது வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்துள்ளேன், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு சிவாஜி அவர்களிடமும் விருந்தில் கலந்து கொள்ளும்படி கூறினார். இருவரும் சம்மதம் தெரிவித்தார்கள். பிறகு பெரும் தலைவர் காமராஜர் அவர்களிடம், நீங்கள் என் வீட்டில் நடக்கும் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பெரும் தலைவர், தம்பி, உங்கள் வீட்டில் அறுசுவை உணவு பரிமாறப்படும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று நான் அறுசுவை உணவை உங்கள் வீட்டில் சாப்பிட்டால் நாளையும் எனது மனம் அந்த அறுசுவை உணவையே தேடும். அந்த அறுசுவை உணவிற்கு நாளை நான் எங்கே போவேன்? ஆகையால் கோபித்துக் கொள்ள வேண்டாம், எனது வீட்டிற்கு சென்று சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார். இதை கேட்ட எம்ஜிஆர் அவர்களின் கண்கள் கலங்கிவிட்டது. இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை உங்களை தவிர வேறு யாராலும் வாழ முடியாது என்று பெருந்தலைவரை பாராட்டினார் பொன்மனச்செம்மல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.